பல்லடம் அருகே 2340 போலி மதுபான பாட்டில்களை கடத்தி வந்த நபர்கள் கைது. லாரி மற்றும் சொகுசு கார் பறிமுதல். அமலாக்கப் பிரிவு புலனாய்வுத்துறை மாநிலம் முழுவதும் சட்டவிரோத மதுபான வர்த்தகத்தை கட்டுப்படுத்த தொடர் நடவடிக்கைகளை மேற்கொண்டு வருகிறது. கோயம்புத்தூர் சிஐயு ஆய்வாளர் மற்றும் உதவி ஆய்வாளர் தலைமையிலான குழு திருப்பூர் மாவட்டம் பல்லடத்தை அடுத்த சேடப்பாளையம் பிரிவு அருகில் பல்லடம் மங்கலம் சாலையில் வாகன சோதனையில் ஈடுபட்டிருந்தனர். அப்போது அவ்வழியாக வந்த ஒரு லாரியை தடுத்து நிறுத்தி சோதனை மேற்கொண்டபோது கிருஷ்ணகிரி மற்றும் சேலம் வழியாக கோயம்புத்தூருக்கு போலி மதுபான பாட்டில்களை கொண்டு வந்தது தெரியவந்தது. மதுவிலக்கு மத்திய நுண்ணறிவு பிரிவினர் வெளிமாநிலங்களில் இருந்து செயல்படும் குற்றவாளிகளை தொடர்ந்து கண்காணித்து வந்தனர். அதன் அடிப்படையில் கிடைத்த இரகசிய தகவலின் பேரில் சந்தேகத்திற்கு இடமான பிளாஸ்டிக் பொருட்கள் ஏற்றி வந்த லாரியை சோதனை செய்தபோது அதிகாரிகள் 2340 போலி கோவா மதுபானக் குடுவைகளை கைப்பற்றினர். மொத்தம் 1755 லிட்டர். மேலும் போலி கோவா மதுபானக் குடுவைகளை கடத்திக் கொண்டு வந்த வாகனத்திற்கு வழிக்காவல் செய்து கொண்டிருந்த ஒரு டாடா இண்டிகா காரும் கைப்பற்றப்பட்டது. விசாரணையில் இந்த போலி மதுபானங்கள் கோவா மாநிலத்திலிருந்து கடத்தப்பட்டது தெரியவந்தது. அதனைத் தொடர்ந்து இந்த கடத்தலில் ஈடுபட்ட சுதர்ஷன், சுந்தர் வேலன், ராமு மற்றும் மாரிமுத்து ஆகியோரை கைது செய்து நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தி சிறையில் அடைத்தனர்.